எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை சுகமாய் நடத்துவாராக. இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படி உங்களையும் என்னையும் பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது உபாகமம் 11வது அதிகாரம் 15வது வசனம். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு வருவதே இல்லை. ஒருவேளை 1000 பிரச்சனைகள் வெளியே இருக்கலாம், 1000 போராட்டங்கள் வெளியே இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் தமது ஜனங்களை பார்த்து, எகிப்திலிருந்து அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பாய். உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ திருப்தியாய் இருப்பாய். நீ வாங்குகிற சம்பளத்தில் நீ திருப்தியாய் இருப்பாய். உன் குடும்பத்தோடு கூட நீ சமாதானமாய் திருப்தியாய் இருப்பாய். உன்னோடு கூட நெருங்கி இருக்கிற உன்னுடைய அன்புக்குரியவரோடு கூட நீ நெருங்கி சமாதானமாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் எல்லா காரியத்திலும் உனக்கு குறைவே இல்லாதபடிக்கு நிறைவாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் பிரதர், ஆனால் எனக்கு பத்தலை. எவ்வளவோ வருமானங்கள் எனக்கு வருது, ஆனால் கையில் நிற்பது இல்லை. ஏனோ தானோ என்று செலவு வருகிறது, தாறுமாறா என் கையிலிருந்து போகுது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதத்திலேயும் எல்லா நன்மையிலேயும் எல்லா விதமான கர்த்தர் கொடுக்கிற விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்களாம்? திருப்தியாய் இருப்பீர்கள். நாம் திருப்தியாய் இருக்க வேண்டும், சாப்பிட்டு திருப்தியாய் இருக்க வேண்டுமே. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். அது உபாகமம் 11:13 சொல்கிறது, என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று சொல்லி. எல்லாம் நல்லா தெரியணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. நம் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் மேலே இருக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய கரத்தில் ஒரு நாளும் தங்கவே தங்காது. நான் படித்தேன், நான் சம்பாதித்தேன் என்று சொல்வதற்கல்ல, அவர் ஆசீர்வதிக்காமல் நம்முடைய கரத்தில் ஒரு ஆசீர்வாதமும் தங்குவதே இல்லை. இன்றைக்கு சற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்கள் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், நீங்கள் என்ன சொன்னால் நான் கீழ்ப்படிவேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள், மேன்மை அடைவீர்கள், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி உங்களுடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீராக. ராஜா, திருப்தியான ஒரு வாழ்க்கையை தாரும். எங்கெங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் குறைவை பார்க்கிறார்களோ அந்த குறைவுகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய நிறைவு இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.